ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் vlogs ஆஃப் கவி மேக்பாய். இந்த வீடியோ நம்மளுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க. ஏன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு 100வது வீடியோ தாங்க. 100 வீடியோ எடுக்கிற அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றிகள். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, காலேஜ் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே வந்து இப்பதான் எழுத போறீங்க. இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சில காலேஜஸ்ல கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்ஸ் வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அதனால தான் இதை பத்தி வந்து வீடியோவே போடுறோம். இப்போத்துலேருந்தே நீங்க வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா இந்த இன்டர்னல் டெஸ்ட்டை வச்சு தான் உங்களோட இன்டர்னல் மார்க்ஸும் வரப்போகுது. செமஸ்டர்ல வரக்கூடிய பாதி மார்க்ஸ் வந்து இந்த இன்டர்னல் மார்க்ஸ் வச்சு தான் இருக்கும். பாதிக்கு பாதி அது 60 மார்க் தான் இருக்கும். மீதமுள்ள 40 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இன்டர்னல் டெஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. 3 இன்டர்னல் டெஸ்ட் நடக்கும். அதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்டே வந்து நம்ம இன்டர்னல் டெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் தான். அது வந்து எதற்காக யூஸ் பண்றாங்க அந்த மார்க் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா இப்போ நம்மளுக்கு இன்டர்னல் மார்க்ஸ்னு கொடுப்பாங்க. அந்த இன்டர்னல் மார்க்ஸ்ல 40 மார்க்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டை வச்சு தான் எடுக்க போறாங்க. 3 டெஸ்ட் வைப்பாங்க மொத்தமா ஒரு செமஸ்டர்ல. அந்த 3 டெஸ்ட்லையும் ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க. ஒரு டெஸ்ட்லயும் 60 மார்க்ஸ் வைப்பாங்க. அப்பனா 3 டெஸ்ட்டுக்கு 180 மார்க்ஸ். இந்த 180 மார்க்கை வந்து 40க்கா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த 40க்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம அந்த 180 மார்க்ஸ்க்கு வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணமோ அதுவும் 40க்கு கன்வெர்ட் ஆயிடும். அந்த 40ல மினிமம் 23 இருக்கணும். 23 மார்க்ஸ் எடுத்தாதான் நம்ம பாஸே ஆகும். சப்போஸ் அந்த 23 மார்க்ஸே நம்ம எடுக்கல அப்படின்னாக்கா நம்ம ஃபெயில் தான். நம்ம எக்ஸ்டர்னல் மார்க்ல போயிட்டு, அதாவது செமஸ்டர் எக்ஸாம்ல போயிட்டு அதிக மார்க் எடுத்து நம்ம பாஸ் ஆகணும். டாப்பர்ஸ்லாம் வந்து 40க்கு 40 மார்க்ஸ் வாங்க பாருங்க. ஏன்னாக்கா அப்பதான் உங்களுக்கு டிஸ்டிங்ஷன் வாங்குற லெவலுக்கு உங்களோட சிஜிபி அதெல்லாம் போகும். ஹிஸ்டரி ஆஃப் இயர்லாம் இல்லாம அப்பதான் போவீங்க. அப்பதான் வந்து நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகி உங்களால ஸ்கில்ஸ் அப்பதான் வந்து டெவலப் பண்றதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இந்த சிஜிபி எல்லாம் பார்ப்பாங்க. அதனால இப்ப இருந்தே அந்த மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 40 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் மார்க்ஸ் உங்க கையில தான் இருக்கு. அதுவும் இப்ப நீங்க எழுதக்கூடிய இன்டர்னல் மார்க்ஸ்ல தான் இருக்குது. நீங்க இப்பவே வந்து மார்க் குறைஞ்சிட்டீங்கன்னாக்கா நீங்க முடிவு பண்ணிக்கலாம் உங்களோட சிஜிபி வந்து இப்ப இருந்தே குறைய போகுதுன்னு. அதனால ஒரு எக்ஸாமுமே வந்து ரொம்ப செமஸ்டர் எக்ஸாம்ஸ் மாதிரி நினைச்சு எழுதுங்க. அப்பதான் உங்களால சிஜிபியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சிஜிபினா ஒன்றும் இல்லை, குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜிபிஏ தான் வரும். கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்னல் டெஸ்ட் எழுதுறதுக்கு என்னதான் தேவைப்படும்ன்றது சொல்றேன். இந்த மாதிரி ஒரு நோட் வந்து எங்க காலேஜ்ல யூஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர்ல இந்த மாதிரி ஒரு நோட் ஃபார்மேட் வச்சிருக்காங்க டெஸ்ட்டுக்குன்னு. உங்க காலேஜ்ல என்ன மாதிரி பேப்பர்ல எழுத சொல்லலாம், இல்லை உங்களுக்கு வேற மாதிரி கூட நோட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இது எப்படி நான் சொல்ல போறேன்னாக்கா, செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. இது காமன் தான் எல்லா காலேஜ். செமஸ்டர் எக்ஸாம்ஸ்ல கொடுக்கக்கூடிய புக்லெட் எப்படி இருக்கும்னாக்கா, மொத்தமா 40 பேஜஸ் இருக்கும். அந்த 40 பேஜஸ்ல 5 பேஜஸ் வந்து சில டீடைல்ஸ்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் கொஸ்டின் டீடைல்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபில் பண்றதுக்காக 5 பேஜஸ் போயிடும். மீதமுள்ள 35 பேஜஸ்ல தான் நம்ம எழுத போறோம். அந்த 35 பேஜஸ்லுமே ஃபர்ஸ்ட் 5 பேஜஸ் வந்து 2 மார்க்ஸ்க்காக ஒதுக்கி இருப்பாங்க. அந்த 2 மார்க்ஸ் எப்படின்னாக்கா, அவங்களே கொஸ்டின் நம்பர்ஸ்லாம் அதிலே கொடுத்து 1 பேஜுக்கு வந்து 2 மார்க் எழுதுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே கொஸ்டின் நம்பர் 1, 2 அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி 3, 4 இந்த மாதிரி வந்து 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பேஜஸ்க்குள்ள தான் நீங்க 2 மார்க்ஸ் எழுதி ஆகணும். அதுக்கு அடுத்து மீதமுள்ள 30 பேஜஸ்ல தான் நீங்க பிக் கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க. அது எல்லாம் வந்து 16 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. அது வந்து செமஸ்டர் கிட்ட வரும்போது நான் என்ன எழுதுன்னு டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு வந்து பிக் கொஸ்டின்ஸ் இங்க இப்ப கேட்க போறது என்னன்னா 10 மார்க்ஸ் கேட்க போறாங்க. அதுல வந்து உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த இன்டர்னல் நோட்ல எப்படி பிரசன்ட் பண்றதுன்ற ஒரு ஐடியா கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துப்போம். காலேஜ் டீடைல்ஸ் எல்லாம் மேல இருக்கும். ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்து நம்ம டீடைல்ஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோடு என்ன, சப்ஜெக்ட் என்ன, என்னைக்கு அந்த டெஸ்ட் எழுதுறீங்க, ஆஃப்டர்நூனா ஃபேர்நூனா அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துக்கணும். அதற்கு அடுத்ததா செகண்ட் பேஜ் எடுத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட வேண்டியதா இருக்கும். என்னன்னா ஒரு கொஸ்டின் நம்பருக்கு எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, இந்த கொஸ்டின்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட வேண்டியதா இருக்கும். அதனால இந்த பேஜும் விட்டுட்டு தேர்ட் பேஜ்ல எடுத்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ்ஷா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க வேண்டாம், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பார்ட் ஏவை நான் சொன்ன அந்த புக்லெட்ல ஃபாலோ பண்ண மாதிரியே தான் இங்கேயும் எழுதுங்க. ஒரு பேஜுக்கு 2 எழுதுங்க. இல்லைன்னா வந்து நம்மளுக்கு இப்போ கேட்க போறது என்னன்னாக்கா 60 மார்க்ஸ்க்கு வந்து இப்போ இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து கேட்பாங்க. 60 மார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 5 2 மார்க்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது 5 10 மார்க்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏன்னு போட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கோங்க. செமஸ்டர்ல வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏன்னு சொல்லி கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து நீங்களே வந்து எழுதிக்கோங்க. இங்க வந்து அன்ரூல்டு நோட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். நம்ம எழுதக்கூடிய அந்த புக்லெட் பாத்தீங்கன்னாக்கா ரூல்டு பேப்பர் தான் வரும். அன்ரூல்டுலாம் வராது. எந்த ஒரு எக்ஸாமுமே நம்ம என்ஜினியரிங்ல எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ரூல்டு பேப்பர்ல தான் வரும். புக்லெட் ஃபுல்லாமே என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு ஒரு பேப்பர் படிப்போம். அதுல மட்டும் தான் நம்ம டிராயிங் ஷீட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் வந்து அன்ரூல்ட்ல இருக்கும்.
மற்றபடி நம்ம எழுதக்கூடிய புக்லெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம்ஸ்ல இருந்தாலும் இங்கே காலேஜ்ல எழுதக்கூடிய இன்ஜினியரிங்ல எல்லாமே வந்து ரூல்டுலாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா 3rd பேஜ்ல இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்ட் ஏன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பேஜுக்கு நான் ஆல்ரெடி அந்த புக்லெட்ல சொன்ன மாதிரியே ஃபார்மேட்டை இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களால செமஸ்டர்ல கரெக்டா பண்ண முடியும். 1 பேஜுக்கு வந்து 2 மார்க்ஸ் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமா போகாம அதை சுருக்கி எப்படி எழுதுறதுன்னு தான் பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு செமஸ்டர்ல ஆஃப் பேஜ் தான் கொடுத்துருப்பாங்க 2 மார்க்ஸ்க்கு. அதனால அதன் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா 4th பேஜஸ் திருப்பி இங்க வந்து பார்ட் பி ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்ட் பி தான் பிக் கொஷின்ஸ். இங்க வந்து உங்களுக்கு 10 மார்க்ல 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் நம்பர் என்னன்றதே கரெக்டா போட்டுருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா செமஸ்டர்ல உங்களுக்கு பார்ட் பில 11th கொஸ்டின்ஸ்ல இருந்து 15th கொஸ்டின் வரைக்கும் பார்ட் பி இருக்கும். அதுக்குள்ளவே சாய்ஸஸ் இருக்கும். அது எப்படின்னா இப்போ 11 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 16 மார்க்ஸா இருக்கலாம், அப்படின்னா 8 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் ஸ்பிளிட் பண்ணி கூட கேட்கலாம். அதுல எப்படின்னா 11ல ஏபின்னு கேட்பாங்க. அந்த ஏலே கூட 1 2 அப்படி கூட கேட்பாங்க. இன்னொரு விஷயம், எல்லா கொஸ்டின்ஸும் முடிக்கும் போதும் 2 மார்க்ஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்கட்டும், ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் எங்க முடிக்கிறேன்ற ஒரு லைன் போடுங்க. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். அப்பதான் மார்க் திருத்தவங்களுக்கு கரெக்டா இருக்கும். எங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க எங்க முடிச்சீங்கன்றது தெரியும். அதெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடித்தல் திருத்தல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு இப்பதான் வரனால கொஞ்சம் அதெல்லாம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதோட 60 மார்க்ஸ் வந்து எப்படி வந்து இருக்கும்னாக்கா, எக்ஸ்டர்னல்ல செமஸ்டர் எக்ஸாம்ஸ்னு ஒன்று எழுதுவீங்க. அதுல 100க்கு வைப்பாங்க. அந்த 100 மார்க்கை உங்களுக்கு 60க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த 100 மார்க்ஸ்க்கு நீங்க 45 எடுத்தீங்கன்னாக்கா 60க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 27 வரும். 23 மார்க்ஸ் பிளஸ் 27 மார்க்ஸ். இன்டர்னல்லையும் ஜஸ்ட் பாஸ் தான், எக்ஸ்டர்னல்லையும் ஜஸ்ட் பாஸ் தான். 27 23 ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 50. கரெக்டா வந்து உங்களுக்கு சி கிரேட் வந்து பாஸ் ஆவீங்க. இந்த மாதிரிலாம் பாஸ் ஆயிடாதீங்க. ஏன்னா இது பாஸ் ஆகுது ரொம்ப கஷ்டம். திடீர்னு ஃபெயில் கூட ஆயிடுவீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா. அதிக மார்க் ஸ்கோர் பண்ணி அதிக கிரேட் வாங்குற மாதிரி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 100 மார்க்ஸ்ல 40 மார்க்ஸே வந்து செமஸ்டர் எக்ஸாம்ல கிடையாது. உங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இந்த 3 டெஸ்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ அதை வச்சே நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அப்பனா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எவ்வளோ சிஜிபி வந்து உங்களுக்கு இப்பவே இருக்கு. செமஸ்டர் எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் இருக்குது. பாதிக்கு பாதி உங்களுக்கு இன்டர்னல்லே வந்துடுது. அப்பனா இப்பவே நீங்க செமஸ்டர் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் ஒரு கணக்கே வரும். அதனால கொஞ்சம் கரெக்டா பார்த்து எழுதுங்க. அடுத்ததா பார்ட் பில வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 கொஸ்டின்ஸ்ல 10 மார்க் கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 பேஜஸாவது எழுதுற மாதிரி பாருங்க. அதே மாதிரி பேஜஸ் ஃபில் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து வேணா அன்ரூல்டா இருக்கலாம். உங்களுக்கு செமஸ்டர்ல கொடுக்கக்கூடிய பேப்பர், அதாவது அந்த புக்லெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரூல்டு பேப்பர் 20 லைன்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அத்தனை லைனாவது இதுல எழுதி ஃபில் பண்ற மாதிரி பாருங்க. டயக்ராம்ஸ் இருந்தாலும் அதை வந்து கரெக்டா நீட்டா டிரா பண்ணுங்க. ப்ளூ பென், பிளாக் பென் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. பென்சில் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு போய் செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி இந்த இன்டர்னல் டெஸ்ட்டே எழுதினீங்கன்னாக்கா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும்ன்றது. அதனால கொஞ்சம் கரெக்டாக எழுதுங்க. இந்த இன்டர்னல் டெஸ்ட்டை பற்றி மோஸ்டா எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம்ஸ் பற்றியும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பிரசன்டேஷன் பற்றி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரிஞ்சாக்கா அதை கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானும் இன்னும் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் வேற காலேஜஸ்ல படிப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.